இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா தரிசனம் கிடைக்குமா? ஏமா நான் இதான் இப்பவே உங்களுக்கு ஒரு தரிசனம் தான். பாடி ஏன் போடல? பாடி ஏன் போடலையா? போட்டிருக்கேன்டா. பாடி ஏன் நான் போடாம என்ன? அடே எடிட்டர் பேயில போவ, எதை போட சொன்னா எதடா போட்டுட்டு இருக்க? சி கர்ம உச்சவன, ஒரு 10 செகண்ட் ஃபார்வர்ட் பண்றா. நம்ம ஊர் பசங்க ஹாப்பி ஆனிவர்சரி சாதனா ஆண்டி. தேங்க்யூ சொல்ல குட்டி, என் தங்க குட்டி. தேங்க்யூ சோ மச். நம்ம ஊர் பசங்க தேங்க்யூடா. தேங்க்யூ சோ மச். பாஸ் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சாதனா ஆண்டியுடைய ஸ்டாப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டு போயிரும்டா. மரியாதை கெட்டு போயிடும். அடே கரடி மூக்கா, நீ என்ன சொல்லணும் எனக்கு தெரியும். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏண்டா இடையில தான் ஏதோ சொல்லுவோன்னு பார்த்தா ஓப்பனையே வந்துட்டு வந்து மாதிரி லந்து கொடுத்துட்டு இருக்க. கரடி மூக்கா, புடிச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டு வந்துருவோம் பாத்துக்க. இருங்க பாஸ், நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. சாதனா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன். சாதனா ஆண்டியை நான் கரெக்ட் பண்ணிட்டேனா? அடே நான் எங்கடா கரெக்ட் பண்ணேன்? டே கரடி மூக்கா, என்னடா சொல்ற? சாரி பாஸ், டங்கு லைட்டா ஸ்லிப் ஆயிருச்சு. சாதனா ஆண்டி வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லு. அதாவது ஆண்டி வந்துட்டு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்துச்சு. ஆண்டி ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டேன். அதுக்கு ஆண்டி கொஞ்சம் எக்ஸைட் ஆகி அப்படி ஒரு உம்மா, அதுக்கப்புறம் வந்து ஐ லவ் யூ அந்த மாதிரிலாம் சொல்லிச்சு. அவ்வளோதான்டா. ஐ லவ் யூ சொல்லிட்டு உமா கொடுத்தா மட்டும் பரவாயில்லையே, எப்படிலாம் கொஞ்சுறாங்க. சல்ல குட்டி, பட்டு குட்டி, ஜட்டி குட்டி. ஜட்டி குட்டியா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜய். ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காத்து கருப்புடைய புதிய கல்யாணம், திவ்யா கலைச்சுடைய பழைய கல்யாணம். இந்த கருவம் முடிச்ச 2 கல்யாணத்தை தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்ட்டு பெரியவங்களா சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஒரு சில பேருக்கு, இந்த ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது கண்டென்ட்டா மாறி போச்சு. என்ன மேன் கல்யாணம், உங்களுக்கெல்லாம் கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர், எங்களுக்கெல்லாம் வெறும் மயிறு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கல்யாணத்தை மாசத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய 90s கிட்ஸுக்கு, ஒரு சில 80s கிட்ஸுக்கு கூட கல்யாணம் ஆகாம ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த பைத்தியங்க வாரத்துக்கு ஒரு கல்யாணம், மாசத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா பரவாயில்ல, அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ, கறிவிருந்து வீடியோ, கன்றாவி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போடுறாங்க. கடைசியில பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போயிடுறாங்க. அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இன்னைக்கு வீடியோல காத்து கருப்புடைய 49வது திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் மட்டும் சிம்பிளா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் வீடியோவே நம்ம வந்து சேர்த்து பார்க்க போறோம். தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கல்யாண வீடியோவை 4 நிமிஷத்துக்கு போட்டு ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ மட்டும் 20 நிமிஷத்துக்கு போட்டுருக்காங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. என்ன லோலாயம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். அண்ட் மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோக்கு இப்போ ஒரு லைக் பண்றேங்க. அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ 10% 15% சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்களா? ஏன் மத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏப்பு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? இருங்க பூஜை க்ளோஸ் அப்ல கொண்டு வரேன். இதுக்கு மேல கொண்டு வந்தா வாமிட் எடுத்துருவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடுமா. எப்படி ஆடு தெரியுமா? இப்படிலாம் ஆடாது. இங்க ஆடுறதுக்கு பாருங்க, மூடு வந்த முள்ளமன்றி ஆட்டம். இப்படிதான் ஆடும். விஜய் இது பழைய வீடியோ வச்சு இதையே எடுத்து இப்ப ட்ரோல் பண்ண அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அது 1 இயருக்கு முன்னாடி திவ்யாவும் தேனீஸ்வரன் மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு வந்து மாப்பிள்ளை எல்லாம் கோட்டு அள்ளிங்க, நான் முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி திரும்ப முதல்ல இருந்துட்டு தேனீஸ்வரன் மாமா என்ன தேடி வந்துருங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம், திரும்பவும் நாங்க உங்களுக்காக வீலாக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்குது. என்ற மேல நம்பிக்கை இல்லடா, அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தேனீஸ்வரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எங்கள் மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
தம்பி தினேஷ், ஆரஞ்சு பிரபா, சிங்கிள் டீம் வச்சு ஸ்ரீ வசந்த் எல்லாருமே வந்தாங்க. இந்த கதை எப்போ அனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் அனுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக வீடியோஸே போட முடியல, பழைய வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் நானும் தேனீஸ்வரனும் சேர்ந்து கப்புள்ஸாக வீடியோ போடுவோம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் 1 வீக் கழிச்சு நாங்கள் போடுவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹனிமூன் போயிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து வீடியோஸ் வராது. ஸோ நேற்று எங்களுக்கு மேரேஜ் முடிச்சு பழைய வீடியோஸ் எங்களோட சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் நாங்கள் ரியலாகவே மேரேஜ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஹாப்பியாக பாருங்க. அங்கிட்ட பிரபா, வசந்த், தம்பி தினேஷ் எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ மேரேஜ் ஆனது ட்ரூ தான், ஓகேங்களா. ஸோ வெயிட் அண்ட் சி. கப்புள்ஸா வீடியோ போடு இல்லைன்னா தனியாக வீடியோ போடு, அது நம்மளுக்கே பிரச்சனை இல்லை. இடையில ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன், ஹனிமூன் போயிருக்குது சொன்னேன். அனிமல்ஸுக்கெல்லாம் ஹனிமூன் நடக்குது. சரி ஓகே. அடே களவாணி பயலுகளா, நீங்க என்னடா பண்றீங்க? சிங்கிள் டீம் வச்சு மாப்பிள்ளை நிக்கிறாப்பல, அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் நிக்கிறாப்பல, அந்த பையன் யாருன்னு தெரியல. நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு இது என்ன சொல்லுவாங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. அதாவது இப்ப பார்ட் 2 திவ்யாக்காவுடைய பார்ட் 2 கல்யாணம் வரப்போகுது. கல்யாணம் பண்ணுங்க, எதுவும் பண்ணுங்க, கண்டென்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா சரி, சிரிக்கிற மாதிரி கொடுக்கணும், ஓகே. அதாவது மக்களே இதை பார்த்தும் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை வந்திருக்காது. இந்த குண்டக்கா சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது, அது பகல் பைத்தியம், திடீர்னு இப்படி பேசும், திடீர்னு மாத்தி பேசும், இது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பாருங்க. ஐயோ அக்காடா நீங்க, நான் கூட்டு வரேன். இந்த அக்கா அழுதா மட்டும் எனக்கு சிரிப்பு வருது. உண்மையான புருஷன் போனா கூட இப்படி யாரும் அழமாட்டாங்கப்பா. சரி திவ்யா, நான் கூட்டு வர சொல்றேன். போய் தேர்வு சொல்ல கூட்டு வந்து திரும்ப கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு இவ்வளவு வெறுக்கும். கார்த்தின்ற ஒரு கேரக்டர் வந்ததுனால இந்த பிரச்சனையா? கார்த்தி நல்லா தானே நீங்க போனோம். தண்ணி மாமா வேணுமா நக்கு. அதாவது கார்த்தின்ற ஒரு கேரக்டர் இருக்கானா இல்லையான்னு தெரியல. நானும் இந்த குண்டக்காவை நேரில் பார்த்தேன்னா இப்படி ஒரு அடி விட்டு கார்த்தின்றவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் இருக்கேன். பட் அதுக்கான வாய்ப்பு வரமாட்டேங்குது. இருந்தாலும் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா யூடியூப்ல, 25 கார்த்தியை கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் இவன் தான் என் கார்த்தி, இவன் தான் என் கார்த்தின்னு எல்லாரும் கூட வந்துட்டு நடிச்சிச்சு. கடைசியில் ஒரு கார்த்தியை கொண்டாந்தாங்கல்ல, அவன் பார்க்கறதுக்கு அவனும் பழைய படத்தில் வர பைத்தியம் மாதிரி தான் இருந்தான். இருந்தாலும் அந்த திவ்யாக்காவோட ஆக்டிங்கு ஆஸ்காரை விட கொடுக்கலாம் போல. என்னங்க அழுவது? சரிப்பா, இந்த பழைய கல்யாணம் மீண்டும் புதிய கல்யாணமாக உதயம் பெற வாழ்த்துக்கள். அடுத்து காத்துக்கிறப்புன்னு ஒருத்தர் அங்க கல்யாணம் பண்றதுக்காக வெயிட்டிங் இருக்காரு, ரெடியா தான் இருக்காரு. அங்க போலாம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. புது மாப்புள்ள பொண்ணையும் பாரு, 2 மாடுகள் பூட்டிய ஏறு, வந்து வாழணும் பல்லாண்டு. ஐயோ பாடிட்டேன். ஐயோ காப்பிரைட் கொடுத்துருவாங்களே, ஐயோ மாட்டிக்கிட்டா. இல்லப்பா, கொஞ்ச நாளாவே பாட்டோட வரிகளை வாயில சொன்னா கூட காப்பிரைட் கொடுத்துறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 7-8 மணி நேரம் வீடியோ பண்ணி எடிட் பண்ணி அதை போடுவோம். எல்லா ரெவன்யூ அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ரீசெண்டா நம்ம இளையராஜா ஐயா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வச்சு பாத்தீங்களா, அந்த படத்துல கண்மணி அன்போட இதையும் சொல்ல மாட்டேன் காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு அந்த படத்துல வந்து ஒரு பூஸ்டப்பான சீன்னே சொல்லலாம். அந்த பாட்டு வரும்போது இப்போ ரீசெண்டாக நம்ம இளையராஜா ஐயா வந்துட்டு அந்த பாட்டு எனக்கு காப்பிரைட் வேணும் அப்படின்னு சொல்லி, காப்பிரைட்னா அந்த பாட்டு நான் தான் வந்து இது பண்ணது, கம்போஸ் பண்ணது, அதுக்கு வந்து நீங்க என்கிட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாப்புல. அதாவது இவர் வந்து மியூசிக் போட்டு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா ப்ரொடியூசர் வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மியூசிக் போட்டுப்பாரு. அப்போ பாட்டு எழுதுன ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு அவரும் காப்பிரைட் கேட்டா என்ன பண்றது, கடைசியில் நடிச்சு காப்பிரைட் கேட்டா என்ன பண்றது, அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டா பரவாயில்ல, இதுதான் என்னோட உரிமை, இது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, நம்ம ஏன் அதுக்குள்ள போகணும். சரி ஓகே மக்களே, இங்க வரலாம்.
அடே காத்து கருப்பு, என்னடா 49வது கல்யாணமா இருந்தாலுமே நச்சின்னு நறுக்குன்னு பண்றியாடா? யாரா அந்த பிள்ளை? சரி பிள்ளை இருக்கட்டும். அதாவது மக்களே, இந்த கல்யாணம் பண்றாங்க இல்லையா, இந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா உண்மையான கல்யாணம் பண்ண கூட இப்படி பண்ண மாட்டான். இவங்கள பாரு, அந்த மேல அடிக்கிறவன், பிபி ஊதுறவன், அதுக்கப்புறம் இந்த கிரௌடு, அந்த கல்யாண செட்டப் மாதிரியே பண்ணி கொண்டு போறாங்க. எப்படி ஆர்டிஸ்ட பிடிக்கிறீங்க? சீரியல் பண்றவங்க கூட இப்படி எல்லாம் கூட்டத்தை சேர்த்த மாட்டாங்கடா. அடே பேல போவ. சரி ஓகே, காத்து கருப்பு அந்த பெண்ணை கைப்பிடித்து இருக்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக இந்த கல்யாணம் குட்டி நயன்தாரா அவர்களின் தலைமையில் தான் நடக்குது. திவ்யாக்கா தலைமையில் தான் நடக்குது. பக்கத்துல நின்றுவாங்களே, இப்படிலாம் தவுல் அடிச்சா நம்ம கருப்பு சும்மா இருக்க மாட்டானே, டங்கா பூங்கா ஆட ஆரம்பிச்சிருவானே. எப்படி சைலண்டா இருக்கான்? அட வெக்கங்க டைமிலா, இதுக்கா வெள்ளையும் சொல்லியுமா வரணும்? அந்த அம்மனி என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா? இந்த மாசம் என்ன பண்ணிக்கிட்டான், அடுத்த மாசம் ஒன்ன பண்ணிப்பான், அதுக்கு அடுத்த மாசம் இன்னொருத்திய பண்ணிப்பான். எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் காத்து கருப்பி 100வது திருமணம் அப்படின்ற ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் இவங்க கண்டென்ட்டை ஓட்டுவாங்க. மக்களாகிய ஒரு சில பேர் இதையும் ஒரு 90% நம்புறாங்கய்யா. காத்து கருப்பு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு என் பர்சனலா ஏன்டே ஒரு சில பேர்லாம் கேட்கறாங்க. இதை பார்க்கும் போதே தெரியல. சரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். திவ்யா, என் கையில இருக்கிறது அது உன் கையில என்னடா அழகா இருக்கு. இந்தா புடிங்க. கவரிங் நீ எது பார்த்த? கோல்ட் தான். ஆஹா, ஏ குண்டக்கா, நீ இவ்வளோ நல்லவளா? என்ன கேட்ட உடனே மோதத்தை கட்டி சறுக்குன்னு மாட்டி விட்ட? நீ இவ்வளவு நல்லவளாம் கிடையாது. சும்மா போட்டுருப்பா, வீடியோ கட் பண்ண உடனே குடுங்கடா என் மோதிரத்தை கொடுக்கல வச்சுக்கோ, காட்சி கருப்பு மோதத்தை குடுறா அப்படின்னு சொல்லி அழுது இருப்பேன், எனக்கு தெரியும். சரி இப்படியே நின்று இருந்தா எப்படி? யாருன்னா டான்ஸ் ஆடுங்க. அடே மாட்டு வண்டி மண்டைனங்களா, என்னடா பண்றீங்க நீங்க? கண்டே பண்ணாலும் அது ஒரு கல்யாணம்டா. கல்யாணத்தை கல்யாணம் மாதிரி போனங்களா? ஏன்னா இந்த அக்கா வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. ஏ திவ்யாக்கா, நீ என்ன கருப்பு கையை பிடிச்சிட்டு இழுச்சிட்டு இழுத்துட்டு இருக்க? பக்கத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்குது. ஐயோ அப்பா, நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு ரியலா எவனா இதே மாதிரி பண்ண போறாங்கடா. இப்படிதான் கல்யாணம் நடக்கும் போல அப்படின்ட்டு. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இப்படிதான் அநியாயம் பண்றானுங்க நீங்க பண்றதை பார்த்துட்டு. சரி ஆடுங்க, யாரா 2 பேர். அடே எவனா அந்த கூட்டத்துல வந்து ஆடுங்கடா. திவ்யாக்கா வர ஆர்வமா இருக்குல்ல, வந்து அது கூட ஆடுங்கடா. சரி போதும், சும்மா ஒரு பேச்சுக்கு ஆடுன்னு சொன்னா யாராவது வந்து கூட்டத்துல வந்து ஆடிட்டு இருக்கான். இதுக்கு மேல ஒரு 2 பேர் ஆட்டத்தையும் பார்க்க முடியாது. காத்துக்கு ரொம்ப நேரமா சைலண்டா நின்னுங்கிறாப்புல, நல்ல மாப்பிள்ள மாதிரியே நடிச்சுக்கிட்டு. அடே 47வது கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஆடினேன்? இப்பெல்லாம் தானே ஆடிட்டு இருந்த. ஏன்னா டே பாம்பு பக்கறிக்க மாட்டியா? வா அந்த பிள்ளைய கூட வந்து 2 டான்ஸ் ஆடுவா. போதும். அதாவது சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து அந்த பிள்ளைய கூட வந்து ஆர்டரா பண்ண உடனே அப்படியே ஒரு பெரிய ரோமியோ ஜூலியட் அப்படியே சுத்தி விட்டு ஆடுறா போல. நீ போடா ஓரமா இல்லறா. நீ வந்து எப்பயுமே ஒரு ஆட்டம் ஆடுவல, அந்த ஆட்டத்தை ஆடுறா. அதுதான்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. தக்கிட்ட தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. அவ்வளவுதான், மாப்பிள்ளைக்கு வெறி ஆயிடுச்சு. நைட் ஆனதுனால இப்படிதான் பிடிச்சி யாரையாச்சும் பிடிச்சி குத்திட்டே இருப்போம். ஏன்டா அந்த அக்கா என்னடா பாவம் பண்ணிச்சு, அதை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்க? அடே கபுல் முக்கா. சரி மக்களே, எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து பகல்ல தான் நடக்கும். ஆனா வித்தியாசமா காத்து கருப்பு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 49வது திருமணத்தை நைட்ல வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் நைட் வந்து பகல்ல வச்சிருக்கான். சரி நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
டேய் என்னடா பண்ற, பின்னாடி 3 முடிச்சு போட சொன்னா 30 முடிச்சு போடுவோம் போலயே. என்ன படத்துல சீரியல்ல கூட கல்யாணம் பண்ற மாதிரி சீன் வந்தா இப்படி தாண்டா கொண்டு போவாங்க, இப்படி கையை வச்சுட்டு சும்மா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்செல்லாம் போட மாட்டாங்க. இவன் கிடைச்சதுல இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே முடிச்சே போடுறான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒரு பொண்ணு வந்து 3 முடிச்சு போட்டா அவங்க கூட தான் வந்து அவள் வாழுவா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 3 முடிச்சு போட்டியா உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா இப்படி கழட்டிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கண்டென்ட் பண்றவங்களும் கர்ம முடிச்சும் இப்படி தான் பண்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தீங்களா, காத்துக்கக்கூடிய 40ஆவது திருமணம் சிறப்பாக வெகு விமர்சையாக நடைபெற்று இருக்கிறது. காத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ஆவலாக காத்திருக்கும் ரசிகர்களில் நானும் ஒருவன். பாஸ் அதுக்காக தான் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தெரியும், கரடி முகா. சரி அடுத்த சீனு. அடே வெக்கம் கட்டவனே, அந்த ஆள் ஆம்பளடா, ஆம்பளையே போட்டு அத்தனை டைம் கட்டி பிடிக்குது. அந்த பிள்ளை கிடைச்சா சரி. நவ் we are going to ஃபர்ஸ்ட் நைட் சீன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய சீன்லாம் இல்லை. அங்கிட்டு போயிட்டு அந்த கப்பல் முகம் பேசிட்டு தான் இருப்பான். வாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகலாம். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தாலே மாசுமாங்க. இப்ப அவன் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் அவனை பாக்குற எல்லாருமே அவனை லூசுன்னு தான் சொல்றாங்க. நான் நடந்து போனா மாசு. எத்தனை பொண்ணுங்க தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பொண்ணுங்க அவன் அசிங்கமா திட்டும். அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான். இல்லடா எனக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் யாருக்குமே வந்து எனக்கு மனசுக்கு பிடிக்கல. மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல. அப்புறம் எப்படி என்ன மட்டும் பிடிச்சது? நீ என் பொண்டாட்டி, உன்னை பார்த்தவனே எனக்கு பிடிச்சிச்சு. ஏய் டகால்டி முக்கா, இதான் சான்ஸ். அப்படியே லபக்கா அந்த புள்ள கையை பிடிச்சிக்கிட்ட பத்தியா, மூடிட்டு கையேறா இரு. ஏமா நீ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேளுமா, என்ன எப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுப்பாரு. அவன் இஞ்சி தன குரங்காட்டமே முழிப்பான். சரி நீ என்ன எப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? எப்ப பார்த்த? இவரு பெரிய ஜெயிலர் படத்துல வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி சொல்லி ஸ்டைலா சிரிக்கிறாப்புல. ஏண்டா பொக்கலின் வாயா, அந்த பிள்ளை என்ன கேட்டுச்சு, எப்ப பார்த்த, அதுக்கு எதனா ஒரு ஆன்சர் சொல்லி விடு. பொண்ணுங்கள்லாம் மோஸ்ட்லி எங்க போவாங்க, பீச்சுக்கு, அதுக்கப்புறம் மால் தான் அதிகமா போவாங்க. சென்னையில வடபழனியில் இருக்கிற போரும் விஜய மால்ல பார்த்தேன்னு சொல்லி விடு. வடபழனி விஜய மால்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பார்க்கல? அதுக்கு முன்னாடி நீ வந்து அதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல, நீ அந்த பிள்ளைய பார்க்கல. அடே ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் கல்யாணத்துல தான் பார்த்துருப்பீங்க. எங்க முன்னாடி பார்க்கல பின்னாடி பார்க்கலன்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் மக்களே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ வெப் சீரிஸா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஆர்டிஸ்ட் 2 பேரும் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போய் நடிப்பாங்க. இப்ப ஸ்கிரிப்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெப் சீரிஸா. அதாவது உனக்கு என்ன தோணுதோ நீ பேசு, ஏமா உனக்கு என்ன தோணுதோ நீ பேசு, 2 பேரும் கொஞ்சம் அப்படியே அமுக்குடுமுக்கு அம்மாள் டுமாலும் பேசுங்க, பாக்குறவங்களுக்கு பிடிக்கணும் அப்புறமா சொல்லிடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு 2 பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா எப்படியாவது பாஸ் பண்ணும் வைராக எடுத்து படிச்சேன். அப்படியே ஃபெயிலா தாண்டி ஆயிட்டேன். டேய் கமர் கட்டு மாண்டியா, நீ பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அதிசயம், நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றதுனால அதிசயம் கிடையாது. அடுத்து வேற எதுனா சொல்லு. நான் ஃபெயில் ஆயும் அத்தனை பொண்ணுங்களும் வந்து அந்த ஒரு காதலை வந்து என் மேல ஒரு பிரியம் உங்களுக்குலாம். உண்மையை சொல்றேன். நான் அப்பெல்லாம் கவிதை எழுதுவேன், கபடி விளையாடுவேன், எல்லா டேலண்ட் இருக்கும். எனக்கு படிப்பு மட்டும்தான் வராது. இருடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. கவிதை எழுதுவ, கட்டுரை எழுதுவ, பாட்டு பாடுவ, அப்படிதானே? இது உன்னுடைய பாடல் திறமையும் உனக்கு கமெண்ட் பண்ண பொண்ணுங்களுக்கு நீ எப்படி ரிப்ளை கொடுத்துருக்க அப்படின்றதையும் ஒரு செகண்ட் நான் ரீவைண்ட் போயிட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட் நீங்க எதுவும் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம். மக்களே வாங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இள வயசு பொண்ண வசியும் பொண்ணும் வளவிக்காரன், நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். அடி போட்டு கடி பொன் விளைவி பூட்டி கடி, நான் போட்ட பின்னு பாரு நீ பொண்ணு மணி தேரு. அடி நித்திய ஐட்டம் என்னடி கமாண்ட் பண்ணி வச்சிருக்க தலைவரே? என் பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்க என்ன வச்சு அவனுக்கு சொல்லி கொடுங்களா? சொல்லி கொடுக்கறதுக்கு அது என்ன நினைச்சுக்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு? அது என்ன டியூஷன்? அது 10வது ஃபெயில் ஆயிட்டான் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு. அடி ஐட்டம் சி, நீலாம் பொண்ணுன்னு சொல்லிடாத வெளில. இப்படி பாடிட்டு இப்படி பேசிட்டு இருந்த காத்து கருப்பு இப்போ ஒரு பிகரோட ஒரு பொண்ணோட வந்து உட்கார்ந்து இருக்கான். சரிடா நீங்க கன்டினியூ பண்ணுங்கடா. எனக்கு கவிதை சொல்லவே இல்லை. கவிதை தெரியாது எனக்கு. அப்புறம் அழகிய தமிழ் மகளே,
உன்னை தவிர வேற கவிதை தெரியாது எனக்கு. ஐயோ பைத்தியக்கார பையன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்ட்டு நான் நினைக்கல, நீங்க நினைக்கல, அந்த பிள்ளை நினைக்கும். இவங்க எல்லாம் எப்படா இவ்வளவு கண்டென்ட் பண்ணீங்க, இப்படி போட்டு அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நேரமா we are waiting for ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏய் பாண்டா, உனக்கு என்னடா அவன் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா என்ன பண்ணலனா என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பாஸ் பேசிட்டு இருக்காங்க? அடே அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா, இது கண்டென்ட்ரா. டேய் நீங்க இதெல்லாம் பண்ணுங்கடா, டேய் சி நீங்க கண்ணி பண்ணுங்கடா. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்ன? எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதாவது இந்த பிள்ளை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுமே அப்படிதான். ஒரு பையனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒரு 50-60% வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்காங்க, உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அதில் ஒரு 30-20-40% வந்து பார்த்தீங்கன்னா டிம்மி குத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படி ஏமாந்த ஆண்கள் பல பேர், ஆண்களால ஏமாந்த பெண்கள் பல பேர். இந்த உலகம் சீக்கிரம் அழியும் என்று நான் நினைக்கிறேன். அழிந்து புதிய ஒரு உலகத்தில் அனைவரும் பிறக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு எந்த இடம் பிடிக்கும்? அதாவது கொடைக்கானல், ஊட்டி அப்படி கேட்குறேன். எதுக்குமா கேட்பான்? உன்னை அங்கே கூட்டிட்டு போயிட்டு அதாவது ஊட்டி கொடைக்கானல் சுற்றி காட்டுவான், அங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி காட்டுவான்னு சொல்ல வந்தப்பா. யாருப்பா நீங்க எல்லாம் இப்படி குறுக்குன்னு பார்க்குறீங்க? எதுக்கு இப்போ எது கேட்குற? எதுக்கு போவாங்க? தெரியாது. கதவை சாத்திட்டு வந்துட்டுமா? இல்லை 2 நாள் கழிச்சுலாம் போக முடியாது, இப்பயே போயிடலாம், கிளம்பிடலாம். கருப்பு வெறியாயிட்டான். இதுக்கு மேல கருப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, ஃபர்ஸ்ட் பகல்ரா, பைத்தியம் முடிச்சவங்களா என்னப்பா இது? அடே என்னடா கல்யாணம் இது? அவன் ஆகும்னா வந்து கதவை சாத்துட்டா லைட் ஆஃப் பண்ணிட்டானே சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா தான் ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்டுலாம் இருக்க முடியாது. என்னடா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாளே அம்மா லூசுங்கிற? இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னையே லூசு, பைத்தியம், மென்டல் இப்படிலாம் திட்டுவான். அவங்கள அப்படிதான் எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இது பண்ணுவாங்க. அம்மாவை திட்டுவாங்க, அதுக்குன்னு அம்மாவை விட்டு கொடுப்பாங்க. அது வேற இது வேற. இப்போ எதுக்கு அவங்க எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு? நான் பேசலையே, நீ தானே பேசுறேன். என்னடா நடக்குதுங்க? நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்டா. என்னடா சைடில் ஒரு கேமராமேன் நின்றுட்டு இருக்கான், முன்னாடி ஒரு கேமராமேன் நின்றுட்டு இருக்கான், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. டிச்சிக் டிச்சிக் டிச்சிக்கா, அடே கருப்பே வெளுத்து விடுவோம் பார்த்துக்க. என் கை எங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் நான் புருஷன்டி. ஆமா இது ஆமாண்ணா? ஆமான்னு தான்டா சொல்லிச்சு. அதுக்கு ஏன்டா இவ்வளவு ஷாக்கா வர? ஜிபி முத்து மாதிரி சாமான்னா சொல்லிச்சு. சாமான் துணை இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இன்னமும் லவ்வர் நினைச்சிட்டு இருக்கியா நீ? இல்ல யாரோ ஒருத்தவங்க நினைச்சிட்டு. அப்ப யாரோ ஒருத்தவங்க இப்படி தொட்டாக்க இப்படிதான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்ப நீ. யாரோ ஒருத்தன் வந்து தொடுறாண்டி, இப்படி தொட்டாண்டி என்னடி பண்ணுவ? சிரிப்பேன். சிரிப்பியா? அடியே ரத்தி அக்னி ஓத்திரி. என்ன பாஸ் போவோமா? இருடா, இவன் வேற நேரங்காலம் முடியாம போமான்னு பைத்தியம் கண்டன்றாது. பாண்டா சும்மா இரு. உன்னை தவிர வேற யாரையுமே தொட விட மாட்டேன். சரி, வேற எவனோ இப்படி தொட்டாண்டி என்னடி? யாருமே இப்ப இவ்வளவு தடவை தொடல, நீதான் இப்படி தொட்டாண்டி. ஒருத்தவன் தொட்டுதான், யாவனோ ஒருத்தவன் இப்படி துட்டாண்டி என்னடி பண்ணுவ நீ? அடிப்பேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன், கடுப்பானான் காத்து கருப்பு கலை. அதாவது சும்மா நடிடா அப்படின்னு சொன்னா எத்தனை டைம் அந்த பிள்ளை கையை பிடிச்சி எப்படி ஆட்டிட்டு இருக்கா பாருங்களேன். அதுக்குதான் புட்டின்னு ஒரு வச்சிச்சு. அப்புறம் தொட்டுட்டா நீ கேட்டுட்டே இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வராதா? முதல் நாள் கல்யாணத்து அன்னைக்கு வந்து புருஷங்காரன் தொட மாட்டானா? அதுக்கு இப்படிதான் அடிப்பியா நீ? வேற யாரோ இந்த மாதிரி தொட்டா என்ன பண்ணுவேன்னு தானே கேட்ட. வேற யாரோ தொட்டா என்ன பண்ணுவேன்னு வாயில தானே சொல்லணும். இப்படி அடிப்ப? நீ என்ன பண்ணுவான்னு கேட்டு நான் அடிச்சுட்டேன், அவ்வளவுதான். எனக்கு வலிக்கல, சும்மா விளையாடுன. மென்டல் மாதிரி பண்ணிட்டே இருப்பியா? மென்டல். ஏய் இது என்னடி ஒரு மென்டல்ட்ட வந்து மென்டல் மாதிரி பண்றியான்னு என்ன அர்த்தம்? நான் தான் மென்டல். கன்ஃபார்மா நீ மென்டல்னு ஒத்துக்கிறியா? எஸ் டெஃபினெட்லி. இதுல என்னமா சந்தேகம் உனக்கு? அவனே வந்து அது 100% ஒத்துக்கிறான் மென்டல் அப்படிங்கிறது. இப்போ இல்லை, அவனுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்மலாம் புளியை போட்டு அதை போட்டு சமைப்போம், அவன் வந்துட்டு அதெல்லாம் போட்டு சமையல்னு ஒன்று பண்ணுவான். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவன் உண்மையா ஒத்துக்கிறான் மென்டல்ன்ட்டு. ஆமா தானடா மென்டல்? நான் ஒரு மென்டல், நீ ஒரு மென்டல், 2 மென்டலும் சேர்ந்து
சேர்ந்து ஒரு குட்டி மென்டலை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பம் காத்துக்கருப்பு குடும்பம் கிடையாது, மென்டல் குடும்பம். மென்டல் குடும்பம் எங்க இருக்கு, அங்க இருக்கா அப்படின்ட்டு வரவங்களாம் அப்படிதான் கேட்டு வருவாங்க. மென்டலுங்களை கொஞ்சம் நல்லதா பண்ணுங்கடா, சுவாரஸ்யமா பண்ணுங்கடா. அப்புறம் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு விட்டா. ஓ அப்படி வேறையா? இந்த சினிமா படம் எல்லாம் பார்த்து எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. எப்படி ஓடும்? பக்கத்துல இப்படி ஒரு பொண்ணு உட்காந்துருக்குல்ல, அப்புறம் எப்படி உனக்கு கையை ஓடும் கால ஓடும்? உனா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டா, கதவு சாத்திட்டு விட்டா, அதிலே இருக்க பாருங்களேன். ஏமா கேளுமா, நீ கேளுமா அத, ஏன்னா உனா அதிலே இருக்கு அப்படின்னு கேளுமா அவன்கிட்ட. எங்க சுத்தினாலும் திரும்ப குழந்தைக்கு தான் வருவியா? ஏய் பசங்க சுத்துறதே அதுக்கு தானடி. ஆனா ஒரு நாள் நான் லைஃப்ல ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்க அப்பா அம்மாலாம் என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுவும் உங்க அப்பா இருக்காரு பார்த்தியா, அவரு வந்து மாப்பிள்ளை 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 அப்படின்பாரு. நான் சினிமாவில் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகும்போது. அடே கர்ணக்கிழங்கு மண்டியா, நீ முதல்ல சினிமாவில் பெரிய ஆளாவா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசு. அவங்க அப்பார் வருவாராம், இவர் வந்துட்டு சினிமாவில் பெரிய ஆள் இருந்ததுக்கப்புறம் நீ பெரிய ஆள் ஆகிட்ட, அவங்க ஒப்பன்ட்டு என்னடா பண்ணுவ சொல்ற? இப்போ சொல்றா. உங்க அப்பாவை வர சொல்லி, ஓ இங்க வாயா, இங்க வாயா, என் காரத்தோடையா என்ன என் மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை அப்படியே காதை பிடிச்சி இப்படி திருவி 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 இப்படி ரொம்ப நேரம் திருவிட்டு இருந்தா காது பிச்சுட்டு வந்தோம்னா கம்பளி பூச்சி மூக்கா. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் சொல்றாங்களே, ஏதாவது சமாசாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் பாக்குறதுக்கு வந்தா அந்த பொண்ணுடைய அப்பா காதை பிடிச்சி திருவானா. ஏன்னா பக்கத்துல இந்த பிள்ளை உட்காந்து இருக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஐயா நீலாம் எனக்கு மாமனாரா? ஐயா மாமனாரா? நீ மாமனார் இல்லையா, நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி தலையிலே ஒரு மொட்டு மொட்டு. அதுவரை நான் சும்மா இருப்பேன். விளையாடு தானே பேசணும், அது ஏன் சீரியஸா? விளையாட்டுக்கு பேசினாலும் எதுக்கு எங்க அப்பா வச்சு பேசணும்? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிச்சி விஜய் பேசுகிறேன். இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்த இந்த ரெண்டு பேரும் இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா காது திறக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. பேசுகிறாங்க 15 நிமிஷமாக பேசுகிறாங்க. என்ன கேப்டன் வாய்ஸ் வருது, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. 15 நிமிஷமாக இவங்க பேசுகிறாங்க, ஒரு சமாசாரமும் நடக்கலை. அதாவது அந்த 15 நிமிஷம் கழிச்சு அந்த புள்ளையோட மடியில காத்து படுத்திருக்கான். இதுதான் சீனு. அந்த சீனுக்கு நம்ம டைரக்டா போயிடலாம். இது யார் வாய்ஸ்ன்னு தெரியுதா? பாக்யராஜ். கலை, எதுக்குடா அழுகுற? இங்க பாரு என்ன. இப்ப எதுக்கு அழுகுற? அழுகுறிய நானே சும்மா இருக்கேன். எதுக்கு கலை அழுகுற? சாரிடா. இந்தம்மா அவன் அழுகுறான்ட்டு ஆறுதலா பேசாத, உடனடியே நான் போயிட்டு கதவு தட்டிட்டு வட்டா அப்படின்னுமா. பாண்டா அவன் எதுக்குடா அழுகுறான்? அந்த பொண்ணு பால் குடுக்கலன்னு சொல்லிதான் பாஸ் அழுறான். எதுல பால் குடுக்கட்டா? டேய் பைத்தியம் முடிச்ச பாண்டா. பாஸ் ஃபர்ஸ்ட் நைட்னா சொம்புல பால் இட்டு வருவாங்கல்ல, இது வரைக்கும் அந்த பொண்ணு சொம்புல பால் இட்டு வந்தே தரல பாஸ், அதுக்கு தான் பாஸ் அழுறான். ஓ இப்படி சொன்னியா? இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, இது ஃபர்ஸ்ட் பகல்ரா. ரெண்டு பேரும் ஏற்கனவே குடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். நீ எப்படி சமாதானம் ஆகும் எனக்கு தெரியும். நீ வா. என்ன வா படு. நல்லா படுறா. அந்த பொள்ளையே சொல்லுது இல்ல, ஏன் வெக்க போட்டுட்டு இருக்க? இதுக்கு தானே இவ்வளவு நேரம் வந்து அழுகுற மாதிரி ஆக்டிங் கொடுத்த. நல்லா படு, நல்லா தலையை வச்சு படு. அவ்வளோதான் கோவம்லாம். இனிமே உன் முடி என் கையில. சரி அல்லாத போதும், இதோட நிறுத்தியோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது, இதுதான் எங்களுக்கு நல்லது. இதுக்கு மேலே என்ன கசமசா பண்றது காமிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. சரி ஓகே மக்களே, அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்தா என்ன நடக்கலாம் என்ன அடுத்த வீடியோ பார்ட் 4ல போடுவாங்க, என்னன்னு பார்க்கலாம். காத்து கருப்பு கல்யாணம் பண்ண இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆராய்ச்சியை பண்ணோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அழகா புடவை கட்டிட்டு குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கு. பட் அந்த பொண்ணு யாருன்னா இதோ உங்களுக்காக. ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயரு விட்டுல மாமி, ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி. இவங்க தான் அவங்க தான் இவங்க. என்னக்கா 2 பாட்டிலையும் வச்சுட்ட, ஏன் ஒயின் வேணாவா? ஒட்க தான் பிடிக்குமா? சரி உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ. அக்காவுடைய இன்னொரு வீடியோ இதோ உங்களுக்காக.
என்னப்பா முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேல அந்த அக்கா வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒருத்தன் தலைவரே தலைவர் அப்படின்ட்டு ரைமிங் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து காத்துக்கருப்பு கல்யாணம் பண்ணியிருக்காப்புல, அந்த வீடியோ பாருங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு காத்துக்கருப்பு கல்யாணம் நடிச்சிருக்கான் போய் கலாய்ங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கண்டென்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த ரியலா கல்யாணம் பண்ற மாதிரி கண்டென்ட் பண்றது தான் கர்மம். நமக்கு தலைவலி வருது. ப்ரோ காசு சம்பாதிக்கலாம், சுயமரியாதையை விட்டு சம்பாதிக்கணும், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. கடந்த 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கல்யாணம் தான் வந்து அதிகமா வந்துட்டு இருக்குது. அடுத்து களத்தில் திவ்யா அக்கா இறங்குறாங்க. அவங்க இறங்கின உடனே நம்ம வந்துட்டு வச்சு சம்பவம் செய்யலாம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாலுமே மறக்காம லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்திலே. அண்ட் சொல்லணும்னு நினைக்கிறத கீழே கமெண்ட்ல டிகிரின்னு சொல்லிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது உங்கள் விஜே. ஓகே மக்களே, இதே ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. Bye.